ஒரு அழகான கிராமம். அங்க ஒரு ஏழை முதியவர். அவர்கிட்ட சொத்து பத்து இல்ல. ஆனா உலகமே வியந்து பார்க்குற ஒரு வெள்ளை குதிரை இருந்தது. அந்த குதிரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மிகப்பெரிய லைஃப் தியரியோட ஆரம்பம். நிறைய பணக்காரங்க அந்த குதிரைய வேலைக்கு கேட்டாங்க. ஆனா முதியவர் சொன்னாரு, இது வெறும் குதிரை இல்ல, என் நண்பன், என் குடும்பம்னு. குடும்பத்தை யாராவது விப்பாங்களா? மக்கள் அவரை முட்டாள்னு சொன்னாங்க. ஆனா அவர் அமைதியா சிரிச்சாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த குதிரை காணாம போச்சு. ஊரே திரண்டு வந்து, உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு, அன்னைக்கே வித்திருக்கலான்னு நக்கல் அடிச்சாங்க. ஆனா அந்த முதியவர் சொன்னாரு, இது கெட்டதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? குதிரை இல்ல, அவ்வளவுதான்னு. 3 நாள் கழிச்சு அந்த குதிரை தனியா வரல. கூடவே 3 காட்டு குதிரைகள கூட்டிட்டு வந்துச்சு. இப்போ மக்கள், "நீ அதிர்ஷ்டசாலி, இது ஒரு மிராக்கிள்னு" புகழ்ந்தாங்க. அப்பவும் அவர் சொன்னாரு, "நல்லது நடக்கிற மாரி தெரியும். ஆனா அடுத்தது என்னன்னு யாருக்கு தெரியும்?" அவரோட ஒரே மகன் அந்த காட்டு குதிரைகளோட பழகப்படும்போது கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான். மக்கள் திரும்பவும் இது சாபம், கெட்ட நேரம்னு சொன்னாங்க. முதியவர் சொன்னாரு, "பெரிய மாற்றங்கள் வரும்போது கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யும். We don't see the big picture." அடுத்த சில வாரங்கள்ல நாட்டுல போர் வெடிச்சது. ராஜா எல்லா வாலிபர்களையும் கட்டாயப்படுத்தி போருக்கு கூட்டிட்டு போனார். ஆனா இந்த முதியவரோட பையன் கால் உடைஞ்சதால அவனை விட்டுட்டாங்க. மத்தவங்க பையன் எல்லாம் உயிருக்கு போராடும் போது இவன் மட்டும் தப்பிச்சான். இப்போ மக்கள் நீ சொன்னது சரிதான்னு ஒத்துக்கிட்டாங்க. தேரிப்படி இன்னைக்கு உங்களை காயப்படுத்துற ஒரு விஷயம் நாளைக்கு உங்களை காப்பாத்துற கவசமா மாறலாம். ஸோ டோன்ட் ஜட்ஜ் சுச்சுவேஷன் டூ குயிக்லி. எதுவுமே நிரந்தரம் இல்லை. நடக்கிறது எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அந்த காரணத்தை தேடி நேரத்தை வீணாக்காதீங்க. காலத்தை நம்புங்க. இது ஒரு டெஸ்டினி தேரி. பிடிச்சிருந்தா தமிழ் தேரிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.